Hello folks, this is Biostats. I am Dr. Mohan. தற்போது என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா மல்டிவேரியேட்டட் அனலைசஸில் நான்-லீனியர் ஆர்டினேஷன் அனலைசஸில் பாஸ்ட் 4.16c வெர்ஷனில் நான்-லீனியர் ஆர்டினேஷனை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்காக எடுத்துக்கொண்ட டேட்டா தான் இந்த டேட்டா. ஸோ 10 டிஃப்ரெண்ட் சைட் லொக்கேஷன்ஸ் வேறு இடத்துல கலெக்ட் பண்ண ஸ்பீசிஸோட டேட்டா செட் இது ஸ்பீசிஸ் அபண்டன்ஸ் டேட்டா செட்டு. ஸோ 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸு அண்டு 10 டிஃப்ரெண்ட் சைட்டில் இந்த டேட்டா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்பீசிஸ் ஆப்ஷன்ஸை ஜீரோவும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஹையஸ்ட் ஸ்பீசிஸு மென்ஷன் ஆகிருக்கு அண்ட் லோயஸ்ட்டாக ஜீரோ, அந்த இடத்துல ஸ்பீசிஸு இல்லை. ஸோ பிகாஸ் எக்ஸாம்பிள் பார்த்தா சைட் 5ல் ஸ்பீசிஸ் மிஸ்ஸிங், ஸோ அதுக்கு ஜீரோ மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டாவை எப்படி நான்-லீனியர் ஆர்டினேஷன் அனலைஸ் பண்ணுறது பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் டேட்டா இம்போர்ட் பண்ண முடியாது எக்ஸல் டேட்டாவை. ஸோ இந்த டேட்டாவை காப்பி பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக டேட்டாவை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஸோ பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிடலாம். இதில் காலம் அட்ரிபியூட்டட் அண்ட் ரோ அட்ரிபியூட்டட் 2 காலத்தை டிக் பண்ணிவிட்டு நேம்ங்கிற காலமில் செலக்ட் பண்ணி பேஸ்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் டேட்டா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ காலம் அட்ரிபியூட்டட் அண்ட் ரோ அட்ரிபியூட்டட் 2ஐயும் அன்கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட்டா இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்து எப்படி நான்-லீனியர் ஆர்டினேஷனில் அனலைஸ் பண்ணலாங்கிறது. ஸோ அதுக்கு முன்னாடி நான்-லீனியர் ஆர்டினேஷனை என்னென்னு பார்த்தலாம். ஸோ நான்-லீனியர் அனலைசஸில் 2 மெத்தட் இருக்குது. ஒன்று UMAP அண்டு அனதர் ஒன் மெத்தட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம UMAP பார்த்தலாம். UMAPனா யூனிஃபார்ம் மேனிஃபோல்டு அப்ராக்சிமேஷன் அண்டு ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ அந்த ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மெத்தட் அது. ஓகே, நான்-லீனியர் ஆர்டினேஷனில் UMAP அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா, உயிரி அறிவியலில் சிக்கலான உயர் பரிணாம தரவு தொகுப்பு செய்வதற்கு உயர் பரிணாம தரவை தொகுப்பாய்வு செய்வதற்கு குறைந்த பரிணாம இடத்தில் காட்சிப்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படும் பரிணாம குறைப்பு முறைகளை UMAP நான்-லீனியர் ஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை எப்படி அனலைஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அண்டு மல்டிவேரியேட்டட் அனலைஸ் அப்படிங்கிற மெனு யூஸ் பண்ணி ஆர்டினேஷனில் லாஸ்ட் ஒன்றுக்கு பிஃபோர் நான்-லீனியர் ஆர்டினேஷன்ஸ், ஸோ UMAP இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா அனலைசஸ்க்கான மெனு ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே டேட்டா அனலைஸ் பண்ணல இன்னும். ஸோ அதுக்கு முன்னாடி சிமிலாரிட்டி இண்டெக்ஷனில் நம்ம எப்போ டிஸ்டன்ஸ் பேஸ்டு தான் மெஷர் ஓகே. இந்த டிஸ்டன்ஸ் பேஸ்டுங்கிறது இப்போ சைட்டு இந்த ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கான டிஃப்ரென்ஸை தான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ டிஃப்ரெண்ட்டுக்கு பெரும்பாலும் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் யூக்ளிடின் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் எப்பயும் போல் யூக்ளிடின் யூஸ் பண்ணுவோம், இல்லை பைரே கிளஸ்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்பயும் போல் யூக்ளிடின் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு மெத்தடில் UMAPை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, எம்பேடிங் நெய்பர்ஸ் அண்டு எம்பேடிங் கேர்னல். எம்பேடிங் நெய்பர்ஸ் இதுதான். ஸோ இதில் 6ங்கிறது ஸ்டாண்டர்டான வேல்யூ. ஸோ 2க்குமே 6 தான் இருக்கும். இந்த இதில் எம்பேடிங் நெய்பரும் எம்பேடிங் கேர்னலும் டேட்டா இந்த இருக்கக்கூடிய வேல்யூ மாற்றக்கூடிய பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாவோட தரவை அமைக்கக்கூடிய காட்சிப்படுத்தக்கூடிய விசுவலைசேஷன் டேட்டாவை மாற்றி அமைக்க முடியும். ஸோ இதை மாற்றினோம்னா உள்ளே இருக்கக்கூடிய டேட்டாவும் நமக்கு மாறும். எக்ஸாம்பிளாக செக் பண்ணோன்னா இப்போ இந்த கம்ப்யூட்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு அந்த டேட்டா இங்கே காட்சி ஆயிரும். ஸோ ஜூம் பண்ணிக்கலாம். இதில் ரோ காலமும் குரூப் காலமும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரோங்கிறது இங்கே மென்ஷன் ஆகிருக்கு, குரூப் காலம். ஸோ இப்போ எம்பேடிங் 6 இருக்குது. நமக்கு இங்கே காட்சிப்படுத்தக்கூடிய சைட் 10 டிஃப்ரெண்ட் சைட் இருக்குது. ஸோ இங்கே எம்பேடிங் நீங்கள் 10ன்னு மாற்றுறீங்க. கம்ப்யூட்டர் கொடுத்தீங்கன்னா நமக்கு காட்சிப்படுத்தக்கூடிய தரவுகளோட விசுவலைசேஷன் மாறும். ஸோ அந்த டிஃப்ரென்சேஷன் மாறும். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டை எப்பயும் போல் 6 வச்சுக்குவோம். ஓகே, இப்போ இதில் 95% எலிஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடிய தரவு தொகுப்பில், அதாவது காட்சிப்படுத்தக்கூடிய ஏரியாவில் அனைத்து பகுதிகளும், அதாவது சைட்டையும் ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷன்களை சுருக்கி காட்டக்கூடியது.
அப்படிங்கிறதுக்காக 95% எலிப்ஸுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை அன்கிளிக் பண்ணினா டேட்டா வந்து பறந்து காணப்படும். இதை சுருக்கி காட்டுவதற்காக 95% எலிப்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது கன்வெக்ஸ் ஸ்கேல்ஸ். ஸோ ஒவ்வொரு தரவும் எதனோடதுன்னு கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ சைட் 2 வந்து சைட் 8ஓட கனெக்ட் ஆகிருக்கு டேரெக்டாக. ஸோ சைட் 2 வந்து சைட் 6ஓட டேரெக்டாக கனெக்ட் ஆகலை. பட் சைட் 4 வந்து சைட் 9ஓட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு, சைட் 1ஓட டேரெக்டாக, சைட் 3ஓட டேரெக்டாக அண்டு சைட் 8ஓட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. பிகாஸ் சைட் 9 பார்த்தீங்கன்னா சைட் 6ஓட இதுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து டேரெக்டாக இந்த சைட் 9ஓட இருக்குது. ஸோ சைட் 1 வந்து சைட் 5 அண்டு சைட் 10ஓட டேரெக்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ த மினிமம் ஸ்பேசிங் ட்ரீ அப்படிங்கிறது ஆப்ஷன் எதுக்குன்னா, ஒவ்வொரு சைட்டும் எந்தெந்த சைட்டோட டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுக்காக இந்த மினிமம் ஸ்பேஸ் ட்ரீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றும் எதனோட தொடர்பில் இருக்கிறது சைட் 2, பிகாஸ் சைட் 2 அண்டு சைட் 8 டேரெக்ட் கனெக்டில் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து கன்வெக்ஸ் ஸ்கேல்ஸ். ஸோ அவுட்டரில் இருக்கக்கூடிய சைட்டை மட்டும் கனெக்ட் பண்ணும். சைட் 6, 2, 4, 9, 10, 5, 1, 7 அண்டு 8 இதெல்லாம் அவுட்டரில் இருக்கக்கூடிய சைட்டு. இன்னரில் வந்து ஒரே ஒரு சைட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பண்ணல சைட் 3. ஸோ அதை அன்கிளிக் பண்ணிடலாம். அடுத்து வந்து கோஆர்டினேஷன் 1 அண்டு 2 இந்த இப்போ ரெண்டோட எக்ஸ்ஹெச் அண்ட் ஒய்எக்ஸ்எஸ் வேல்யூவில் இப்போ சைட்டு வந்து 8 இங்கே ப்ரெசண்டாக இருக்குது. இந்த சைட்டு 8ஓட வேல்யூ எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறத அடுத்த ஒரு டேப், அதாவது ஸ்காட்டர் பிளாட்டுக்கு அடுத்த ஒரு டேப்பு சோர்ஸ். அதை சோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ கோஆர்டினேட்டட் 1 அண்ட் கோஆர்டினேட்டட் 2. ஸோ இது கோஆர்டினேட்டட் 1ஓட வேல்யூ கோஆர்டினேட்டட் 2. பிகாஸ் சைட் 1 பார்த்தீங்கன்னா இங்கே சைட் 1 இருக்குது. இப்போ கோஆர்டினேட்டட் 1ஓட வேல்யூ தெரிஞ்சுக்கணுன்னா ஸோ 0.19664. ஸோ அதே வேல்யூ கோஆர்டினேட்டட் 2 அதனோட வேல்யூ என்ன, கோஆர்டினேட் 2வில் அதனோட ஒய்எக்ஸஸில் எந்த ரேஞ்சில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா நெகட்டிவாக இருக்குது டேட்டா -0.899794 அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த ஒரு டேட்டா இப்போ சைட் 10 எடுத்துக்கிறோம் அப்படின்னா கோஆர்டினேட்டட் 1ஓடக்கும் கோஆர்டினேட்டட் 2க்கும் எந்த இடத்துல வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இதுவும் ஆக்சுவலி சைட் 10 கோஆர்டினேட்டட் 2வில் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ பார்த்தோம்னா 1 வந்து 1.2145 அண்டு கோஆர்டினேட்டட் 2ங்கிறது -0.32604 வேல்யூ ப்ரெசென்ட் இருக்குது. இதே வந்து சைட் 6 பார்த்தீங்கன்னா ஸோ சைட் 6 ஓகே, இது வந்து கோஆர்டினேட்டட் 1ல் வந்து நெகட்டிவ் வேல்யூ, கோஆர்டினேட்டட் 2வில் பாசிட்டிவ் வேல்யூ ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ சைட் 6 வந்து கோஆர்டினேட்டட் 1ல் -0.49776, கோஆர்டினேட் 2வில் 2.0838. ஸோ அது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த கஸ்டமைஸ்டு இந்த ஸ்காட்டர் பிளாட்டை வந்து நான்-லீனியர் ஆர்டினேஷன் அந்த ஸ்காட்டர் பிளாட்டை வந்து எப்படி கஸ்டமைஸ்டு பண்ணலாம் அப்படின்னா, கிராப் செட்டிங் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கிராப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு தான் கஸ்டமைஸ் பண்ண முடியும், பட் மோஸ்ட்லி அதிகமாக கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த திக் லைன் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுன்னா, நம்ம இப்போ மினிமம் ஸ்பேசிங் ட்ரீங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ எந்தெந்த சைட்டுக்கான தொடர்பு நமக்கு வேணும், டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சம் செக் பண்ணுறதுக்கு இந்த சைட்டோட லைனை திக்காக காட்டுறதுக்காக ஸோ திக் லைன் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த லைன் வந்து திக்காக மாறிடும். ஓகே, இது ஒன்றில் இந்த அப்பீரியன்ஸில் இது ஒன்று தான் யூஸ். அண்ட் கலர் ஆல்ரெடி சேம் இதே கலர் தான், இது வேரியேஷன் கலரில் எதுவும் மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு ஃபாண்டோட சைஸ் என்ன ஒரு பப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதோ இல்லை டெஸ்டேஷனுக்கோ ஒரு பர்டிகுலர் ஃபாண்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஃபாண்டை மாற்றிக்கலாம். நான் மோஸ்ட்லி டைம் ரோமன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ டைம் ரோமன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபாண்ட் சைஸ் நான் 12 தான். ஓகே, இப்போ இந்த சிம்பிள் சைஸ், ஸோ சிம்பிள் சைஸ் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி காட்டணும் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் சிம்பிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சிம்பிள் சைஸுக்கான கலரில் இதை சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸ்டாண்டர்டான பிளாக் கலரில் தான் இருக்கும். இதில் பெரும்பாலும் கஸ்டமைஸ்ட் வந்து இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு குறிப்பிட்டது தான் பண்ண முடியும். ஸோ ஒய்எக்ஸ் அண்டு எக்ஸ்ஹெச்எஸ் லேபிளை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒய்எக்ஸ்எஸோட லேபிள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ஹெச்எஸ் நம்ம வந்து கோஆர்டினேட்டட் 1 அண்ட் 2 தான் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்ஹெச்எஸோட வேல்யூ ஒய்எக்ஸ்எஸ் வேல்யூ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்ஹெச்எஸோட ஸ்டார்டிங் வேல்யூ -2 டு எண்ட் ஆஃப் த வேல்யூ +2ல் இருக்குது.
அதே y axis வேல்யூ -1 to +3ல இருக்குது. இது வேணும்னா நம்ம எண்ட் ஆஃப் த வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிங்கன்னா அங்கே 4 வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கும். ஸ்டாண்டர்டாக அது வந்ததுன்னு 3 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் கலர் ஸ்கீம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கலர் ஸ்கீம் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகிறதில்ல. அடுத்து இந்த கிராஃப் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸில் எஸ்விஜிங்க ஸ்டாண்டர்டாக இருக்கும். நமக்கு ஜேபிஜி வேணும்னா ஜேபிஜி செட் பண்ணிக்கலாம். இல்லை பிஎன்ஜி ஜிப்பு வேணும்னாலும் எது வேணுமா செட் பண்ணிக்கலாம். இல்லை டிஃப் வேணுனாலும் டிஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜேபிஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜேபிஜி சேவேஸுங்கிற பட்டன் கிளிக் பண்ணால் சேவேஸ்னு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் சேவ் பண்ணிக்கிறேன். UMAP ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, டைட்டில் என்ட்ரி பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா சேவ் ஆயிரும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து நான்-லீனியர் ஆர்டினேஷனில் UMAPங்கிற மெத்தடை பயன்படுத்தி அனலைஸ் பண்ணியிருக்க ஒரு ஸ்பீசிஸ் அபட்டன் டேட்டா செட்டை. உங்களுக்கு இந்த டேட்டா செட் அனலைசஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்காக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.